ஆழமான நீலக்கடலின் அடியில் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் நல்ல மனம் கொண்ட ஒரு கடல்கன்னி வாழ்ந்தாள். அவளின் பெயர் மீரா. மீரா மிகவும் அழகானவள். ஆனால் அவளின் உண்மையான அழகு அவளது கருணை உள்ள இதயம். கடலில் யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டால் உடனே மீரா ஓடி சென்று உதவி செய்வாள். ஒரு நாள் கடல் மிகவும் கலங்கியது. புயல், காற்று, பெரிய அலைகள் என எங்கும் வீசின. அந்த நேரத்தில் ஒரு சிறிய படகு திசை தெரியாமல் சுழன்று கொண்டிருந்தது. யாராவது காப்பாற்றுங்கள் என்று ஒரு மனிதன் அலறினான். அவன் ஒரு ஏழை மீனவன். பெயர் அருண். மீனவன் அருணின் சத்தம் மீராவின் காதில் விழுந்தது. கடல் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று நினைத்த மீரா வேகமாக மேலே வந்தாள். அவள் அந்த படகை மெதுவாக தள்ளி கரை நோக்கி கொண்டு சென்றாள். மீனவனை காப்பாற்றினாள். கடற்கண்ணியை பார்த்து திகைத்து நின்ற அருண், நீ யார் என்று கேட்டான். மீராவும் சிரித்தபடி, நான் கடலின் மகள், உதவி செய்வதே என் கடமை என்று சொல்லி மீண்டும் கடலுக்குள் மறைந்தாள். அதன் பிறகு அருண் கடல் கன்னியை பற்றி தன் ஊர் மக்களிடம் சொல்ல, அதை கேட்ட சில பேராசைக்காரர்கள் கடல் கன்னி இருக்கிறாள் என்றால் கடலில் பொக்கிஷம் இருக்கும் என்று நினைத்தார்கள். அவர்கள் ஆபத்தான வலைகளை கடலில் வீசினார்கள். மீன்கள் காயமடைந்தன. பவளப்பாறைகள் உடைந்தன. கடல் வேதனைப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த மீரா மிகவும் வருத்தமடைந்தாள். நான் நல்லது செய்தேன், ஆனால் கடலுக்கே துன்பம் வந்துவிட்டது என்று அவள் அழுதாள். அப்போது கடலின் மூத்த அரசி சொன்னாள், நல்ல மனம் மட்டும் போதாது மீரா, மனிதர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உடனே மீரா மீண்டும் மனிதர்களிடம் தோன்றினாள். இந்த முறை பயமுறுத்த அல்ல, புரிய வைக்க. கடல் உங்களுக்கு உணவு தருகிறது, ஆனால் நீங்கள் அதை காயப்படுத்துகிறீர்கள். பேராசை இருந்தால் ஒரு நாள் கடல் வெறுமையாகி விடும் என்று கூறி மீண்டும் கடலுக்குள் மறைந்தாள். உடனே அருண் தன் தவறை உணர்ந்து மக்களிடம், நாம் தவறு செய்து விட்டோம், கடலை பாதுகாப்போம் என்று கூறி கடலை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். மக்கள் அனைவரும் அவனுக்கு உதவி செய்தனர். ஆபத்தான வலைகளை அகற்றினார்கள். கடலை சுத்தம் செய்தார்கள். கடல் மீண்டும் அமைதியானது. மீன்கள் மகிழ்ச்சியாக நீந்தின. மீரா தூரத்தில் இருந்து சிரித்தாள். அதன் பிறகு கடல் கன்னி மனிதர்களிடம் தோன்றவில்லை. ஆனால் அவள் சொன்ன செய்தி மட்டும் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. நீதி, பேராசை அழிவை தரும், பரிவு பாதுகாப்பை தரும். இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை காப்போம்.